வணக்கம். 2023 எஸ்ஏ தேர்விற்கான வினாவிடை அமைப்பை பார்த்துட்ருக்கோம். அதில் ஏற்கனவே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிற அந்த 10 வினாக்களுக்கு பார்த்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக கோடிட்ட இடங்களை நிரப்புங்கிற ஒரு 5 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. அதற்கான விடை விளக்கத்தை பார்ப்போம். இப்போ இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா ஒரு நேரடி கணக்கு. 436.7 வகுத்தல் 10 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 10ஆல் பெருக்கிறது வகுக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறணும். பெருக்கும்போது அதனுடைய புள்ளி நிலை இருக்கிற இடத்துலேருந்து இந்த பக்கம் நகரும், வகுக்கும்போது இருக்கிற நிலையிலேருந்து முன்னோக்கி நகரும். அந்த புள்ளி நகர்றத பெருக்கலை பொறுத்தளவு நீங்கள் நினைவில் வச்சுக்கலைனாலும் பெருக்கிட்டு கடைசியிலிருந்து முன்னோக்கி புள்ளி நகர்த்திக்கலாம். ஆனால் வகுக்கும்போது 10, 100, 1000 இந்த மாதிரி 10 அடுக்குகளில் அமைந்த எண்களால் வகுக்க வேண்டிய நிலை வந்தால் இருக்கிற நிலையிலிருந்து முன்னோக்கி அந்த இலக்கங்களை ஒரு 0 இருக்கக்கூடிய எண்ணுனா ஒரு இலக்கம், 2 பூஜ்ஜியங்கள் இருக்கக்கூடிய 100னா 2 இலக்கங்கள் நகர்த்தணும் அப்படின்னு எளிமையாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விரைவாக அந்த கணக்கை செய்திடலாம். அப்போ 10ஆல் வகுக்கணும், ஒரு 0 இருக்கும் நிலையிலிருந்து முன்னாடி ஒரு இலக்கம் நகர்த்தும் போது இந்த விடையானது 43.67 அப்படின்னு ஆகிடும். இதே கணக்கு 100ஆல் வகுக்கப்பட்டிருந்தால் இந்த புள்ளி இங்கே வந்துருங்கிறது தெரிஞ்சுக்கிறோங்க. தனி வட்டி காணும் சூத்திரம் நேரடியான கேள்வி மனப்பாடம் செய்து வைத்திருக்க வேண்டும். ஐங்கிறது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான குறியீடு. இதில் எஸ்ஐன்னு எழுதலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்காக. இஸ் ஈக்குவல் டு PNR/100. அடுத்த கணக்கு x+5 மற்றும் x-5 பெருக்கல் பலன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது ரெண்டையும் பெருக்கலாக எழுதிட்டு பெருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இது ஒரு முற்றுரிமை அமைப்பில் இருக்குது. a கூட்டல் b இன்ட்டு a கழித்தல் b, a+b இன்ட்டு a - b அப்படின்னு இருந்தால் a² - b² அப்படிங்கிறது அதனுடைய முற்றுரிமையினுடைய இதுக்கு பெருக்கலாக இருக்கும்போது இது சுருக்கம் அல்லது விரிவுன்னு சொல்கிறோம், விரித்து சுருக்குவோம். அப்போ இது a² - b² அப்படிங்கும்போது ஏயாக கருதப்படக்கூடிய முதலிடம் x, அதனால் x², அப்புறம் மைனஸ் b-ஆக நினைக்கக்கூடிய 5, 5². x² அப்படியே எளிமைப்படுத்திய விடை வந்துட்டதுனால x²ன்னு வச்சுருவோம். 5² இன்னும் எளிமைப்படுத்தலாம், 5 × 5, அதனால் அது 25. எனவே இதற்கான விடை x² - 25. ஒரு டேஷ் என்பது பிரதிபலிப்பு அல்லது திருப்புதல் இல்லாத நகர்வு ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருள் இருக்கிற நிலையிலிருந்து அப்படின்னு சற்று தொலைவுக்கு முன்னோக்கியோ பின்னோக்கியோ மேலும் கீழுமாகவோ நகருதுன்னா அதற்கு பெயர் இடப்பெயர்வு. அதில் பிரதிபலிப்பு இருக்காது அல்லது சுழற்சி செய்யக்கூடிய அந்த திருப்புதல் இருக்காது. எனவே இந்த இரண்டும் இல்லாத ஒரு நகர்வு அப்படின்னா அது இடப்பெயர்வு தான் அப்படிங்கிறத புரிந்து அந்த இடத்துல இடப்பெயர்வுன்னு எழுதணும். இடப்பெயர்ச்சி அப்படின்னு எழுதினாலும் அது சரியான வார்த்தை, சரியான விடை தான். அடுத்தபடியாக 2, 9, 5, 4, 4, 8, 10 ஆகிய மதிப்பெண்களின் சராசரியானது டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சராசரி அப்படின்னு சொன்னால் கொடுக்கப்பட்ட விவரங்களின் கூடுதலை கொடுக்கப்பட்ட விவரங்களின் எண்ணிக்கையால் வகுத்து பெறுவது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இது சுருக்க வழி சூத்திரம் σx/n, விவரங்களின் கூடுதல் பை அந்த விவரங்களுக்கான எண்ணிக்கை. அப்போ கொடுத்துருக்கிற விவரங்கள் அனைத்தையும் கூடுதல் செய்து காமிச்சிட்டு கீழே எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7 எண்கள் கொடுத்துருந்ததுனால கீழே 7 எண்ணிக்கை. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டின கூடுதல் அமைப்பானது 42ன்னு வந்திருக்கு. அதை எண்ணிக்கை 7ஆல் வகுக்கும்போது 1 7 7, 6 7 42. 7வது பெருக்கல் வாய்ப்பாடு 2க்கும் பொதுவாக இருந்ததுனால 7ஆம் வாய்ப்பாடு சொல்லி வகுக்கிறோம். 1 7 7, 6 7 42. பகுதியில் 1 வந்தால் விட்டுறலாம். அதன் பிறகு அதனுடைய ஈவாக கிடைத்திருக்கிற விடை 6. இந்த 6 தான் இந்த கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கான சராசரி. இந்த 6ங்கிறது இதுக்குள்ளே இருக்கிற நம்பராக வரணுங்கிறதுலாம்
கிடையாது. அதை நன்கு புரிந்துக்கோங்க. இதில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் இருக்கிறதும் வரலாம், இதில் இல்லாத விடையும் வரலாம். அப்படி இங்கே கிடச்சிருக்கிற அந்த எக்ஸ் பார் அப்படிங்கிறது கூட்டு சராசரி அப்படின்னு அர்த்தம். வெறும் சராசரின்னு சொன்னால அதுதான் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 6. அதுக்கு அடுத்தபடியாக என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, 3வது தலைப்பில் இருக்கிற சரியா தவறா கூறுக அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். 2.1 பெருக்கல் 3.2 மற்றும் 21 பெருக்கல் 32 பெருக்கும் போது ஒரே பெருக்கற்பலன் விடைதான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இதில் சொல்லியிருக்காங்க. அது நமக்கு தவறுங்கிறது பார்த்த உடனே புரிஞ்சிடும், தவறுன்னு சொல்லிடுறோம். என்ன பார்த்த உடனே புரியுது? இது தசம எண்கள், இது இயலெண்கள் அல்லது முழு எண்கள். அப்போ இவற்றினுடைய விடையமைப்புங்கிறது இதனுடைய விடையை விட இந்த விடை தான் பெரிதாக இருக்கும். அப்போ பெரிதாக இருக்கக்கூடிய இந்த விடையானது இதுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற கூற்று தவறு அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். இருந்தாலும் இரண்டையும் பெருக்கி பார்க்குறோம். இந்த புள்ளி வைத்த தசம எண்களினுடைய பெருக்கலாக இருந்தாலும் புள்ளி நீக்கிட்டு பெருக்கி அதன் பிறகு தானே புள்ளி வைப்போம். அப்படி பார்க்கும்போது இதையும் 21 32ன்னு எடுத்து பெருக்கிறீங்க. அதனுடைய விடையமைப்பானது 672 இருக்குது. அதில் இறுதியிலிருந்து 2 இலக்கங்கள் முன்னோக்கி வரும்போது இந்த இடத்துல புள்ளி அமையும் இந்த தசம எண்களுக்கான பெருக்கல் பலன். அப்போ 2.1 பெருக்கல் 3.2 இதனுடைய விடை 6.72. அதே நேரத்தில் புள்ளிகள் இல்லாத அந்த முழு எண் அமைப்பில் இருந்த இயலெண்களினுடைய பெருக்கல் பலன் 672. இதுவும் சமமா? இது 600, இது 6. 672 6.72 சமம் அல்ல. எனவே ஒரே விடையாக இருக்கும்னு சொன்ன கூற்று தவறு. அடுத்து 17வது கணக்கு பார்க்குறீங்க. 46.2 வகுத்தல் 3 இந்த எண்ணை வகுக்கணும். அப்படி வகுக்கும்போது 154.0 அப்படின்னு விடை வந்திருக்கிறதாக சொல்கிறாங்க. செய்து பார்ப்போம். இந்த விடை இருந்தால் சரி, இல்லைன்னா தவறுன்னு சொல்லிடலாம். இப்போ 46.2/3 கீழே இருக்கிறது முழு எண்ணாக இருக்கிறதுனால நேரடியாக வகுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ 46.2 3ஆல் வகுக்கிறோம். 1 3 3, அப்புறம் கழிக்கும்போது 1, இந்த 6 இறக்கி விடுறோம். அப்போ 5 3 15, கழிக்கும்போது 1, தசம புள்ளி வந்துட்டதுனால மேலே புள்ளி வச்சுட்டு அடுத்த இலக்கத்தில் உள்ள எண்ணை இறக்கிக்கிறோம். அப்போ 12, 4 12. அப்போ நமக்கு வந்திருக்கிற ஈவு தான் விடை. அது 15.4ன்னு வந்திருக்கு. ஆனால் நமக்கு இங்கே உள்ள விடை 154ன்னு சொல்லியிருக்கிறதுனால இது தவறு அப்படிங்கிறத குறிக்கிறோம். லாபம் ஈக்குவல் டு விற்ற விலை கழித்தல் அடக்க விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரி. விற்ற விலை பெரிதாக இருக்கும்போது தான் லாபம் கிடைக்கும். அப்போ விற்ற விலையிலிருந்து அடக்க விலையை கழிக்கும்போது கிடைக்கிற மதிப்பு தான் லாபம் அப்படிங்கிறது நமக்கு சூத்திரமாக தெரிஞ்சிருக்கணும். அதனால் லாபம் ஈக்குவல் டு விற்ற விலை மைனஸ் அடக்க விலை என்கின்ற சூத்திரம் சரி. எனவே அது சரியான அமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற சூத்திரம். அதுக்கடுத்தது a-1² இஸ் ஈக்குவல் டு a² - 1 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக தவறு. ஏன்னா இதை விரிவு செய்ய முடியும். இதை விரிவு செய்தீங்கன்னா a-b² மாடலை விரிக்கணும். a² - 2 பெருக்கல் a பெருக்கல் 1 ப்ளஸ் 1². அப்போ அதை சுருக்கும்போது a² - 2a + 1ன்னு கிடச்சிருக்கு. இங்கே விரிக்கவே வேண்டாம், அப்படியே எழுதிக்கோங்க. a² - 1ன்னு எழுதிக்கோங்க. அப்போ இதில் a² -1 இருக்குது, இங்கே a² +1 இருக்குது. அதுவே விடையை மாற்றிடும். அதுபோக ஒரு -2 இருக்குது. நிச்சயமாக இந்த விடையை விட இந்த விடை மாறுபட்ட விடையாக இருக்கும். எனவே இந்த இரண்டும் என்ன அல்ல, ஒன்று அல்ல. அப்படிங்கிறதுனால அவங்க சமம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நமக்கு சமம் அல்லன்னு தெரியும். அதனால் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற கூற்று தவறு. இவை இரண்டும் சமமல்ல. அதன் காரணமாக இந்த கொடுக்கப்பட்ட கணக்கினுடைய கூற்று தவறு.